மேம் கல்யாணத்துல அங்குமணி அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படின்னா என்ன மேம்? ஆ, அங்குமணி சாமான்கள்னு சொல்கிறாங்க அதையா? அது ஆக்சுவலாக அங்குமணின்னு சொல்லலாம், சிறப்பு சாமான்னு சொல்லலாம். ஸோ ஐயரில் எடுத்துட்டிங்கன்னா அங்குமணின்னு சொன்னால் தான் தெரியும். ஐயங்காரில் பார்த்தீங்கன்னா சிறப்பு சாமான்னு சொன்னால் தான் தெரியும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப தூரத்தில் ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஃபோன் ஃபெசிலிட்டி இருக்காது. நினச்சோடனே போய் பொண்ணெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா? நம்ம ஆத்துல வந்து அந்த பொண்ணு ரொம்ப, அதாவது நம்மளுக்கு எவ்வளோ இருக்கோ கஷ்டமோ எப்படி இருந்தாலுமே நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம என்றைக்குமே கஷ்டப்பட விட்டதில்லை. நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து நம்ம வளர்த்துருப்போம் இல்லையா? ஸோ அவாத்துக்கு பொண்ணு போகும்போது, கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளையாத்துக்கு போகும்போது, அங்கே வந்து எந்த அளவுக்கு அந்த போஷாக்கா கொடுப்பா, பொண்ணை கவனிப்பான்னு தெரியாது. ஸோ அதனால அந்த காலத்தில் என்ன ஒரு ப்ரொசீஜர் வச்சுருந்தாருன்னா, ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கி கொடுத்தாங்க போகலாம். அதாவது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே போய் இந்த அதாவது அவாத்தில் எதுவுமே இல்லைன்னா கூட, இங்கே இவ கொடுக்குற போகிற மளிகை சாமானை வச்சு அங்கே அந்த ஒரு 1 மந்த்துக்கு அப்படியே பொண்ணு வந்து கொஞ்சம் நல்லபடியாக குடும்பம் எடுத்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிப்பா அப்படிங்கிறதுனால வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்தது அப்படின்னு என் பாட்டி எனக்கு சொன்னது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அதெல்லாம் மாறி ரொம்ப எலாபரேட்டாக 1 மந்த்துக்கு தேவையான மளிகை சாமான்லாம் நம்ம வைக்கிறது இல்லை. ஸோ எல்லாமே ஒரு கிலோ. இப்போ நம்ம கேட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் அரிசி, பருப்பு அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் கொடுப்போம். அங்குமணி ரூமில் பார்த்தீங்கன்னா பைத்தம்பருப்பு மட்டும் நம்ம வைக்க மாட்டோம். ஏன்னா பைத்தம்பருப்பு வந்து தவசத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால பைத்தம்பருப்பு மட்டும் நம்ம அங்கே வைக்க மாட்டோம். அப்புறம் காரம் ஐட்டம் மிளகா பொடி இதெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஸோ மற்றபடி எல்லாமே மசாலா ஐட்டங்கள் எல்லாமே இப்போது நம்ம அஞ்சரைப்பட்டி சாமான்கள் எல்லாமே கொடுப்போம். அண்ட் பருப்பு ஐட்டம் கொடுப்போம், ரவை, அதுக்கப்புறம் அப்பளம், அந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுப்போம். ஐயங்காரில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வைப்பாங்க. அதாவது பூசணிக்காய், பரங்கிக்காய், வாழைக்காய், மற்றபடி இங்கிலீஷ் காய்கறிகள் இல்லாமல் நார்மலாக இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைப்பான். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்குமணி ரூமில் வழக்கேற்றி ஐயராக இருந்தால் பிள்ளையார் ஃபோட்டோவும், ஐயங்காராக இருந்தால் அங்கே பெருமாள் ஃபோட்டோ வச்சு கண்ணன் ஃபோட்டோ, கண்ணாடி இதெல்லாம் வச்சு வெத்தலைப்பாக்கு, பழம், பூ இதெல்லாம் அந்த இடத்துல வச்சுட்டு அது பக்கத்தில் இந்த சிறப்பு சாமான் சொல்கிற அங்குமணி சாமானையும் நம்ம வைப்போம். இதோட வீடியோஸையும் நான் அதில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சால் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சேன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.